ஹாய். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மேஜர் ஹெட்ஸ் ஒரு 5 பார்த்தோம் இல்லையா? அந்த 5 பத்தி தான் பிரீஃபா நெக்ஸ்ட் போறோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று கொஞ்சம் ஈஸியா அப்படியே எடுத்திருப்பேன். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அதுல இன்கம் வரும். இன்கம் வந்து அதை எப்படி நம்ம எடுத்துக்க போறோம் அப்படிங்கறத அது பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தா சார்ஜபிலிட்டி. சார்ஜபிலிட்டி அப்படின்னா இப்போ ஒரு இன்கம் வருது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆனுவல் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆனுவல் வேல்யூ என்ன அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது யாருக்கு ஓனரா யார் அது இது இருக்காங்க அவங்களுக்கு சார்ஜபிளா அது கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆனுவல் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சார்ஜபிள் அண்டர் த ஹெட் ப்ராஃபிட் ஆட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். அதாவது ஆனுவல் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணதுக்கு அப்புறம் அதே இப்போ பிஜிபிபி கீழே வருமா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வருமா அப்படின்னு இருக்கு. பொதுவா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். ஓகேவா? அசசி ஓனரா இருந்திருக்கும் போது இப் சப்போஸ் அதுல எந்த ஒரு விதமான கண்டிஷன்ல அது பிஜிபிபி கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா போர்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்குபைடு பை அசசி ஃபார் த பர்பஸ் ஆஃப் எனி பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் கேரிட் ஆன் பை ஹிம். இப்போ ஓனரு அவங்க அந்த அசசி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அது வந்து ஒரு போர்ஷன் வந்து பிசினஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அல்லது பிசினஸ்க்காக அதை வந்து லெட் அவுட் அதாவது ரெண்டுக்கு விட்டுருக்கலாம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அப்ப அது வந்து பிஜிபிபி கீழே வரும். மற்றபடி அது எங்க வரும் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே தான் வரும். சரிங்களா? இப்போ கண்டிஷன் ஃபார் சார்ஜபிலிட்டி. சார்ஜபிலிட்டிக்கான கண்டிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வித் கன்சிஸ்ட் ஆஃப் எனி பில்டிங் ஆர் லேண்ட் அப்பர்டன்ட் தேர்டு. அதாவது இப்போ பில்டிங் இருக்கு அப்படின்னா பில்டிங் வந்து நாட் ஓன்லி ரெசிடென்ஷியல் பில்டிங், ஃபேக்டரி பில்டிங், ஆஃபீஸ், ஷாப்பு, கோடவுன்ஸ் எல்லா கமர்ஷியல் ப்ரமிசஸ் எல்லாமே இதுல வரும். லேண்ட் அப்பர்டனன்ட் அப்படின்னா கார்டன், கேரேஜ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்து தான் அதையும் கனெக்ட் பண்ணி தான் வரும். ஓகே, அதையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். அசசி மஸ்ட் பி த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஓனர் அப்படிங்கிறது யாரு? அவங்க தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டின்னு வரக்கூடிய இன்கம் வந்து எடுத்துக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஸோ அவங்க தான் வந்து ஓனர், அசசி தான் வந்து ஓனரா இருக்கணும். அப்புறம் வந்து ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த சேல் டீட் இஸ் நாட் வாரண்டட். சேல் டீட் இருக்கு அப்படின்னா அது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வாரண்டட் கிடையாது. ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ஃப்ரீ ஹோல்டாவும் இருக்கும், ரீசோல்ட் ரைட்ஸ் ரெண்டுமே உண்டு அவங்ககிட்ட. ஓனர்ஷிப்ல வந்து டீம்டு ஓனர்ஷிப்பும் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து the person who owns the building need not also be the owner of the land. அதாவது அந்த பில்டிங் ஓனரும் அந்த லேண்ட் ஓனரும் ஒன்னா இருக்கணுங்கிறது அவசியம். லேண்ட் ஒருத்தரோட தான் இருக்கலாம், அந்த பில்டிங் ஒருத்தரோட தான் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அசசி வந்து அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரீவியஸ் இயர்ல வந்து ஓனரா இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ டைட்டில் ஆஃப் த ஓனர்ஷிப் வந்து ஏதாவது கோர்ட்ல ஏதாவது இதுவா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த டெசிஷன் வந்து யார் ஓனர்னு சொல்றாங்களோ அவங்க இதுபடி தான் வரும். நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி யூசேஜ் கமர்ஷியலுக்கு ரெசிடென்ஷியல் எந்த பர்பஸ் பட் இட் ஷுட் நாட் பி தி யூஸ்டு பை தி ஓனர். அதாவது கமர்ஷியலுக்கோ ரெசிடென்ஷியலுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஓனர் அவங்க வந்து அதை பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் அவங்களோட பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டும் வந்து இந்த பிஜிபிபி கீழே வந்துடும். சரிங்களா? லெட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ரெண்டும் வந்து பிசினஸ் இன்கம்ல வந்துடும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஹெல்ட் ஆஸ் ஸ்டாக் இன் ட்ரேட். ஆனுவல் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் வச்சு நம்ம வந்து அதை இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டிட்டர்மைன் பண்றோம். ஓகேவா? இது ஸ்டாக் இன் ட்ரேட் ஆஃப் பிசினஸும் இதுல வரும். இப்போ ஆனுவல் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டாக் இன் ட்ரேட்ல இருக்கு அப்படின்னா அது வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து நில் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஓகேங்களா? எப்ப எனக்கு அந்த இது பண்ணிருக்காங்க அதுல 2 இயர்ஸ்க்கு நில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் காம்போசிட் ரெண்ட். காம்போசிட் ரெண்ட் அப்படிங்கும்போது ரெண்ட்டை வந்து இப்போ காம்போசிட் ரெண்ட் அப்படிங்கும்போது ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரி, அதே மாதிரி பில்டிங்ல இருக்க லிஃப்ட், செக்யூரிட்டி, பவர் பேக்கப் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்குவாங்க இல்லையா? பில்டிங்க்கு மட்டும் இல்லாம. ஸோ அப்படி வாங்கினாங்க அப்படின்னா அது வந்து காம்போசிட் ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காம்போசிட் ரெண்ட்ல வந்து ரெண்ட் ஆஃப் பில்டிங் அது சார்ஜஸ் மற்றதுக்கு உள்ளது எல்லாமே வந்து இருக்கு. அந்த காம்போசிட் ரெண்ட் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணிப்பாங்க. எப்படி அப்படின்னா சம் அட்ரிபியூட் யூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு பி அசஸ்ட் அண்டர் செக்ஷன் 22. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆஃப் சர்வீஸ். யூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதாவது பில்டிங்க்கு தனியாகவும் யூஸ் ஆஃப் சர்வீசஸ் தனியாகவும் இருக்கும். யூஸ் ஆஃப் சர்வீசஸ் எது கீழே வரும் அப்படின்னா பிஜிபிபி கீழேயோ அல்லது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கீழே வரும். ஓகேவா? யூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். மேன் ஆர் ஸ்பிளிட்டிங் அப். இப்போ இஃப் லெட் அவுட் பில்டிங் அண்ட் அதர் அசட்ஸ் ஆர் இன்செப்பரபிள். அதாவது இப்போ லெட் அவுட் பில்டிங்கையும் அந்த அசட்ஸையும் செப்பரேட் பண்ண முடியல அப்படின்னா அதர் பார்ட்டி டஸ் நாட் அக்செப்ட் லெட்டிங் அவுட் ஆஃப் பில்டிங் வித்தவுட் அதர் அசட். இந்த ரெண்ட் இஸ் டாக்ஸபிள் ஆஸ் பிசினஸ் இன்கம் ஆர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அதாவது இப்போ வந்து அதை இப்போ பில்டிங்கே அந்த அதர் அசட்டுங்க ஃபர்னிச்சர்னு வச்சுக்கோமே, அதையும் இப்போ செப்பரேட் பண்ண முடியல அப்படின்னா அப்ப அது என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் இன்கம்லயோ அல்லது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்லயோ தான் வரும். ஓகேங்களா?
இப்போ ரெண்டு ரேட்டிங்ஸும் செப்பரேட்டா இருக்கு அப்படின்னாலும் இந்த இது வந்து இருக்கும். அதாவது செப்பரபிளா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப ரெண்டையும் பிரிக்கக்கூடிய பில்டிங் அதர் அசட்ஸ் செப்பரேட் பண்ணக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா? லெட் அவுட் ஆஃப் ஒன் இஸ் அக்செப்டபிள் டு த அதர் பார்ட்டி. அதை மற்ற பார்ட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பில்டிங் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பெரிய அதர் அசெட் வந்து பிஜிபிபி அல்லது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் பெரிய வரும். ஓகே, காம்போசிட் ரெண்ட் மாதிரி தான். அடுத்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட் அவுட் சைட் இந்தியா. அவுட் சைட் இந்தியால இருப்பாங்க அப்படின்னா, இப்ப அது வந்து ரெசிடென்ட் இன் இந்தியா, இந்தியன் ரெசிடென்டா இருந்தா, ஓகே, ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்டா இருக்கும்போது, ஓகே, அப்ப என்ன வரும் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் அதர் ப்ராப்பர்ட்டி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட் அவுட் சைட் இந்தியா வந்து அவங்களுக்கு டாக்ஸபிள். வெதர் அந்த இன்கம் வந்து இந்தியாக்குள்ள கொண்டு வந்தாலும் வரலனாலும் அது அவங்களுக்கு டாக்ஸபிள். சரியா? இன்கேஸ் நான் ரெசிடென்டாவோ அல்லது ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்டாவோ இருந்தால், ரெசிடென்ட் ஆர் நாட் ஆர்டினரி ரெசிடென்டா இருந்தாலும் சரி, நான் ரெசிடென்டா இருந்தாலும் சரி, அவுட் சைட் இந்தியால இருக்கு அப்படின்னா அது இந்தியால ரிசீவ் ஆனா மட்டும்தான் டாக்ஸபிள், இல்லைன்னா அது டாக்ஸபிள் கிடையாது. ஓகேங்களா? ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு இந்தியாக்குள்ள வந்தாலும் வரலனாலும் டாக்ஸபிள். ஆனா நான் ரெசிடென்ட்டுக்கும் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் இந்தியால ரிசீவ் ஆனா மட்டும்தான் டாக்ஸபிள். நெக்ஸ்ட் ஆனுவல் வேல்யூ டிட்டர்மின் பண்றேன். ஆனுவல் வேல்யூ எப்படி டிட்டர்மின் பண்ணுவோம் அப்படின்னா, கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து முனிசிபல் டாக்ஸ் ஏதாவது பே பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் அதை லெஸ் பண்ணுவோம். லெஸ் பண்ணோம்னா நமக்கு நெட் ஆனுவல் இதோட வேல்யூ நமக்கு வந்து அப்படிங்கிறது கிடைக்கும். ரெசிடென்ஷியல் சரிங்களா? ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் இப்போ டோட்டல் வந்து இன்கம் யூனிட் எப்படி வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஆகுது. டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம எப்படி வந்து பார்க்க நெக்ஸ்ட் போறோம் அப்படின்னா, வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் யூனிட் வந்து நம்ம இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ப்ராப்பர்ட்டி வந்து லெட் அவுட் பண்ணிருக்கோம் ஃபுல்லா இருக்கும். அப்போ வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத பாக்குறோம். ஓகே, ஹோல் ப்ரீவியஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ணோம்னா, எக்ஸ்பெக்டட் ரெண்ட் என்ன, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு என்ன, அது ரெண்டையும் முதல்ல நம்ம டிட்டர்மின் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வந்து இஆர்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஃபேர் ரெண்ட் இஸ் த ஹையர் ஆஃப் ஃபேர் ரெண்ட் அண்ட் முனிசிபல் வேல்யூ ரெஸ்ட்ரிக்டட் டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஓகே, இப்போ எஃப்ஆர் அதாவது ஃபேர் ரெண்ட்டும் முனிசிபல் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுல எது ஹையரோ அது வந்து எடுத்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இஆர் ஈக்குவல் டு எஸ்ஆர். ஓகே, எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸ் வந்து எக்ஸுங்கிறது என்ன, ஃபேர் ரெண்ட்லயும் முனிசிபல் வேல்யூவையும் நம்ம பாக்குறது இருக்கு இல்லையா, இந்த இதுல உள்ள எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த எக்ஸையும் இந்த எஸ்ஆரையும் பாக்குறோம். சப்போஸ் எக்ஸ் கிரேட்டர் தெனா இருந்துச்சு அப்படின்னா இஆர் ஈக்குவல் டு எக்ஸ் எஸ்ஆர், அதாவது எக்ஸ்பெக்டட் ரெண்டா நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ரெண்டா வச்சுக்கிறோம். இதுவே எக்ஸ் வந்து ஸ்மாலரா இருக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்டை விட அப்படின்னா, அப்ப என்ன பண்ணுவோம், எக்ஸ்பெக்டட் ரெண்டா எக்ஸ் எடுத்துப்போம். ஓகே, இப்போ எக்ஸ்பெக்டட் ரெண்ட்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேர் ரெண்ட் முனிசிபல் வேல்யூ ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதை எது ஹையரோ அதை எடுத்துக்க போறோம் எக்ஸ்ன்னு. அந்த எக்ஸை ஸ்டாண்டர்ட் ரெண்டோட கம்பேர் பண்றோம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எஸ்ஆர் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது எக்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அந்த எக்ஸ் தான். இல்ல ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ஹையரா இருந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட். ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இதை வச்சுதான் நம்ம வந்து இது பண்ணிடுறோம். இப்போ வந்து ஹோல் வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஜெயஸ்ரீ வந்து 5 ஹவுசஸ் இந்தியால இருக்கு. 5மே வந்து லெட் அவுட் பண்ணிருக்காங்க. 5த்துக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு அதை கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் 1, 2, 3, 4, 5 எல்லாத்துக்கும். இப்போ இதுல வந்து நம்ம என்ஏவி கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன முனிசிபல் வேல்யூ இருக்கா, எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் முனிசிபல் வேல்யூ ஃபேர் ரெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டுல எது ஹையர், 80,000 90,000 90,000, ஸோ 90,000 எடுத்துக்கிறோம். அடுத்து 55,000 60,000 எது ஹையர், 60. நெக்ஸ்ட் 65 65 ஈக்குவல் தான், ஸோ 65. நெக்ஸ்ட் 24 25னா 25, 80 75னா 80. ஸோ இப்போ இந்த ரெண்டுல எது ஹையரோ அதை எடுத்து வச்சிருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ரெண்டு இதுல நாட் அப்ளிகபிள், மற்றது 75,000 58,000 78,000 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்னென்ன பார்த்து அதை எடுத்துக்கிறோம். ஸோ அதே ஃபில் பண்ணிட்டு இந்த ரெண்டுல எது கிரேட்டரோ, ஓகேவா, சாரி எது லோயரோ அதை எடுத்துக்கணும். இப்போ எது லோயர் அதுதான் வந்து என்னவா இருக்கும், எக்ஸ்பெக்டட் ரெண்டா இருக்கும். இப்போ 90,000 நாட் அப்ளிகபிள். அப்போ என்ன 90,000 தான் நாட் அப்ளிகபிள்னா அது வராது. அடுத்து 60 75 எது லோயர், 60. 65 58 அதுல 58 இதுல 25, 80 78ல 78. இப்போ இதுதான் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். ஓகேவா? எக்ஸ்பெக்டட் ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஆக்சுவல் ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுல எது ஹையரோ அதுதான் வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகேங்களா? ஓகே, கிராஸ் ஆனுவல் வேல்யூ எப்படி டிட்டர்மின் பண்றோம், ஃபர்ஸ்ட் முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட் ரெண்டுல ஹையர் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். அதை ஸ்டாண்டர்ட் ரெண்டோட கம்பேர் பண்ணி எது லோயர்னு அதை எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இந்த லோயர் கிடைச்சிருக்கு இல்லையா, அதுதான் நமக்கான எக்ஸ்பெக்டட் ரெண்ட். எக்ஸ்பெக்டட் ரெண்டோட ஆக்சுவல் ரெண்ட்டை கம்பேர் பண்றோம். அதுல எது ஹையரோ அதை எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து ஓகேங்களா.
நெக்ஸ்ட் இப்போ லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ட் ஆஃப் தி இயர் தான் வேக்கண்டா இருக்கு அப்படின்னா, இப்போ பார்ட் ஆஃப் தி இயர் வேக்கண்டா இருக்கு அப்படிங்கும்போது ஆக்சுவல் ரெண்ட் அப்படிங்கிறது லோயர் தண்டி எக்ஸ்பெக்டட் ரெண்ட். ஆக்சுவல் ரெண்ட் எப்படி இருக்கும்? எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டை விட வந்து லோயரா தான் இருக்கும். ஸோ அந்த ஆக்சுவல் ரெண்ட் என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஜிஏவின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு வில் பி தி ஜிஏ. ஆக்சுவல் ரெண்ட்டுங்கிறது லோயரா இருக்கும், அதனால நம்ம ஆக்சுவல் ரெண்ட்டையும் எடுத்துக்கிறோம். இப்போ செல்ஃப் ஆக்குபைடாவோ அன்ஆக்குபைடாவோ இருந்துச்சுன்னா, செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்னா ஓன் ரெசிடென்ஸ், அன்ஆக்குபைட் அப்படின்னா யாருமே இல்லாம இருக்கா. அப்ப ஆனுவல் வேல்யூ அப்படிங்கிறது நில்லு. ஓகேவா, யாருக்குமே எந்த ஒரு பெனிஃபிட்டுமே அது கிடையாது. செல்ஃப் ஆக்குபைடுக்கும் அன்ஆக்குபைட் ரெண்டு பேருக்குமே என்ன ஆனுவல் வேல்யூ அப்படிங்கிறது நில்லு. சரிங்களா, இது வந்து எது வரைக்கும் இருக்குன்னா அப் டு 2 செல்ஃப் ஆக்குபைட் 2 அன்ஆக்குபைட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தா தான் வரும். ஓகேவா, ஓகே, 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அப் டு 2 வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லெட் அவுட் ஃபார் பார்ட் ஆஃப் தி இயர் அண்ட் செல்ஃப் ஆக்குபைடு. பாதி வருஷத்துக்கு லெட் அவுட், பாதி இதுக்கு இதுவா இருக்கு. ஓகே, பாதி இதுக்கு என்ன செல்ஃப் ஆக்குபைடு. இப்போ வந்து சிங்கிள் யூனிட் வந்து செல்ஃப் ஆக்குபைடு வந்து பாதி இருக்கும், ரிமைனிங் வந்து பார்ட் வந்து லெட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப என்ன இருக்குன்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அப்படி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஜிஏவியா எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ வந்து பார்ட் ஆஃப் த இயர் வந்து லெட் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்தோம், ஆக்சுவல் ரெண்ட் லோயரா இருக்கும் அதனால எடுத்துக்கோ. ஏன்னா இங்க வந்து என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டை தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஏன் அப்படின்னா லெட் அவுட் வந்து பார்ட் ஆஃப் த இயர், பேலன்ஸ் ரிமைனிங் பார்ட் நம்ம செல்ஃப் ஆக்குபைட். ஸோ எக்ஸ்பெக்டட் ரெண்ட் என்னவோ அதை தான் நம்ம என்னன்னு எடுத்துக்க போறோம், ஜிஏவி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போறோம். டீப்டு டு பி லெட் அவுட் அப்படின்னு பார்த்தோம்னா அசசி வந்து மோர் தென் 2 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுக்காங்க செல்ஃப் ஆக்குபேஷனுக்கு. இப்போ இன்கம் ஃப்ரம் டூ எனி டூ ப்ராப்பர்ட்டிஸ் அட் ஆப்ஷன் பார்க்கும்போது செல்ஃப் ஆக்குபைட் கேட்டகரியில் போயிடும், அப்போ நில்லா போயிடும். இது அதனால நம்ம என்ன பண்ணலாம், டீம்டு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். டீம் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் என்னவோ அதுதான் வந்து நமக்கு ஜிஏபி. ஓகேவா, டீம்டு லெட் அவுட்டுக்கும் சரி பார்ஷியல் லெட் அவுட்டுக்கும் சரி எக்ஸ்பெக்டட் ரெண்ட் என்னவோ அதுதான் நம்ம வந்து என்ன எடுத்துக்க போறோம், ஜிஏவியா எடுத்துக்க போறோம். இதுவே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்டாக்கிங் ட்ரேடா இருக்கு அப்படின்னா அப்ப என்ன செய்வோம், அப்ப வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஆனுவல் வேல்யூ வந்து நில்லா இருக்கு 2 இயர்ஸ்க்கு. போர்ஷன் லெட் அவுட், போர்ஷன் செல்ஃப் ஆக்குபைடு. ஓகே, இப்போ ஒரு வீடு இருக்கு, அதுல வந்து பாதி போர்ஷன் வந்து செல்ஃப் ஆக்குபைடா வச்சிருக்கோம், பேலன்ஸ் பாதி போர்ஷன் வந்து வாடகைக்கு விட்டுருக்கோம். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அது வந்து சிங்கிள் யூனிட்டா இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பர்ட்டி சிங்கிள் யூனிட்டா இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டேஷன் ஆகும், இதை வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, இப்போ ஃபேர் ரெண்ட், முனிசிபல் வேல்யூ இதெல்லாம் தனித்தனியா கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து லெட்டர் போர்ஷனுக்கு என்ன, செல்ஃப் ஆக்குபைட் போர்ஷனுக்கு என்ன அப்படிங்கிறது எப்படி ஸ்பிளிட் பண்ணுவோம்னா அது எந்த ஃப்ளோர், ஒரே ஃப்ளோர்ல இருக்கா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கா, இந்த மாதிரி ஃப்ளோர் பேசிஸ்ல நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுத்துப்போம். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அன்ரியலைஸ்டு ரெண்ட். அன்ரியலைஸ்டு ரெண்ட்னா வராது ரெண்ட் வரல அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவோம், அது வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகேவா, இன்க்ளூட் பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் எப்ப வருதோ அப்ப நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ டெனன்சி அப்படிங்கிறத ஒரு போனஃபைட் அவங்களுக்கு டிஃபால்ட்டா வந்து டெனன்ட் வந்து defaulting tenant has vacated or steps have been taken to compel him to vacate the property. அதுக்கு வந்து இப்போ ஒருத்தர் டெனன்ட்டை வந்து வெக்கேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் சில ஸ்டெப் எடுத்து அவங்க கம்பல் பண்ணி வெக்கேட் பண்ண சொல்றா, அப்படி ப்ராப்பரா நம்ம வந்து நோட்டீஸ்லாம் கொடுத்து எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணணும். டிஃபால்ட்டிங் டெனன்ட் இஸ் நாட் இன் ஆக்குபேஷன் ஆஃப் எனி ஆஃப் அதர் ப்ராப்பர்ட்டி அட் சொசைட்டி. அதிர்ச்சியோட வேற எந்த ப்ராப்பர்ட்டிலையும் அவங்க வந்து ஆக்குபைடா இருக்கக்கூடாது. இப்ப அன்பெய்டு ரெண்ட் வந்து ரெக்கவர் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம பின்னாடி வந்து அதில் சேர்த்துப்போம், நம்மளோட இதில் இன்க்ளூட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் முனிசிபல் டாக்ஸஸ். முனிசிபல் டாக்ஸஸ் வந்து டிடக்ஷனா ஒரு ஜிஏபில இருந்து டிடக்ஷன் பண்ணாதான் என்ஏபி நமக்கு அதான் நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். இப்போ அது வந்து ரெண்டு கண்டிஷன்ல வந்து அலோவபிள். எப்பன்னு பார்த்தோம்னா அசசி அப்படிதான் இருக்கணும், ஆக்சுவலி வந்து ப்ரீவியஸ் இயர்ல பே பண்ணிருக்கணும். ஓகேங்களா, அந்த இயர்ல பே பண்ணல அப்படின்னா நம்ம அதை வந்து எடுத்துக்க மாட்டோம். இன்கேஸ் ப்ராப்பர்ட்டி வந்து அவுட் சைட் இந்தியா இருக்கு அப்படின்னா டாக்ஸ் லெவிட் பை லோக்கல் அத்தாரிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் டிடக்டபிள். இப்போ அவுட் சைட் இந்தியா இருந்தா அது டிடக்டபிள் தான். சரிங்களா, இப்போ செல்ஃப் ஆக்குபைடாவோ அன்ஆக்குபைடாவோ இருக்கு அப்படின்னா என்ஏவி அந்த நில் அப்படிங்கிறதா வரும். ஸோ நில் அப்படின்னு வரும்போது இதை வந்து முனிசிபல் டாக்ஸஸ் டிடக்ஷன்ங்கிறது அங்கே அப்ளிகபிள் கிடையாது, அலோவபிள் கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ராஜேஷ் வந்து ஒரு பிரிட்டிஷ் நேஷனல், அவங்க வந்து ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் தான் இந்தியாவில். ப்ரீவியஸ் 23-24 அவருக்கு வந்து லண்டன்ல ஒரு வீடு இருக்கு, அதை வந்து 10,000 யூரோக்கு வந்து பெர் மந்த்துக்கு வாடகை கொடுத்துருக்காரு. முனிசிபல் டாக்ஸஸ் எவ்வளவு பே பண்ணிருக்காங்கன்னா 8,000. எப்போ அந்த லாஸ்ட் இயர்ல. இப்போ வேல்யூ 1 யூரோ இன் இந்தியன் ருபீஸ் 95 ருபீஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ஆனுவல் வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்மள கேட்டிருக்காங்க.
சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, பர் மந்த்துக்கு 10,000 யூரோவா, 10,000 இன்ட்டு 12. ஓகே, 1 யூரோ வந்து 95 ருபீஸ். ஸோ இன்ட்டு 95 போட்டுருவோம். அப்போ என்ன வரும்? 1 crore 14 lakhs வரும். அதில் முனிசிபல் டாக்ஸஸ் பெய்டு எவ்வளவு? 8,000 யூரோ. 8,000 வந்து ஒரு per year இருக்கு. ஸோ அதனால அது இன்ட்டு 12 போட வேணாம். இப்போ 8,000 இன்ட்டு 95 எவ்வளோ? 7,60,000. ஸோ அதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா 1 crore 6,40,000. இதுதான் வந்து நெட் ஆனுவல் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி ராஜேஷுக்கு. டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் ஆனுவல் வேல்யூ. இப்போ ஆனுவல் வேல்யூ நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதில் என்ன டிடக்ஷன் பண்ணுவோம்? 30% ஆஃப் என்ஏவி டிடக்ஷன், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோடு கேபிட்டல் வந்து டிடக்ஷன். ஓகேவா? 30% ஆஃப் என்ஏவி அப்படிங்கும் போது இந்த நெட் ஆனுவல் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கோ அதில் 30% அது வந்து ஃபிளாட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அசசி வில் நாட் பி இப்போ எப்பெல்லாம் அது வந்து வராது அந்த 30% அப்படின்னா ஆனுவல் வேல்யூ நில்லா இருக்கும்போது. நில்லா எப்போ இருக்கும்? செல்ஃப் ஆக்குபைடாவோ அல்லது செல்ஃப் வந்து ஸ்டாக் இன் ட்ரேட்லயோ இப்ப இல்லடா இல்ல அன்ஆக்குபைடாவோ இருந்துச்சுன்னா அப்போ வரும். அப்போ வந்து அதுக்கு நில்லுங்கும் போது டிரெக்ஷன் பண்ண மாட்டோம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல். இப்போ ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக அக்விசிஷனோ கன்ஸ்ட்ரக்ஷனோ ரிப்பேரோ ரெனோவலோ ரீகன்ஸ்ட்ரக்ஷனோ ஏதாவதுக்காக நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிருக்கோம் வாங்கின கடனுக்கு லோனுக்கு அப்படின்னா அப்போ அதை வந்து அங்கே டிடக்ஷனா எடுத்துப்போம். இன்ட்ரெஸ்ட் பேபிள் ஃப்ரெஷ் லோனு எடுக்கிறதுக்கு வந்து ரீபேட் பண்றதையும் நம்ம வந்து டிடக்ஷனா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடுக்கான இன்ட்ரெஸ்ட் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ல இருக்கும். அப்போ டு இன் விச் த ப்ராப்பர்ட்டி வந்து அக்யூர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுக்கு முதல் வருஷம் வரைக்கும் எடுத்துப்போம். இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அப்ப அந்த வருஷத்துல இருந்து அது ஃபுல்லா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிரெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் செல்ஃப் ஆக்குபைடு ஆர் அன்ஆக்குபைடு. அப்போ செல்ஃப் ஆக்குபைடாவோ அன்ஆக்குபைடாவோ இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு டிடக்ஷனுமே வராது. ஓகேவா? எந்த ஒரு டிடக்ஷனுமே அவங்களுக்கு வராது. அண்டர் ஆப்ஷன் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல எந்த ஒரு டிடக்ஷனும் வராது. ஆப்ஷன் டாக்ஸ் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா இப்ப கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 1499. Okay, where the property is secured or constructed with capital borrowed on or after 1499 பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வித்தின் 5 years அந்த ஃபினான்ஷியல் இயரோட முடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப என்ன வரும் அப்படின்னா மேக்ஸிமம் அப் டு 2 lakhs வரைக்கும் 1 or 2 இருக்கு. அப் டு 2 lakhs வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோடு கேபிட்டல்ல வந்து எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. இதுவே இப்போ வந்து ஆஃப்டர் 1499க்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி வந்து ரெனோவேட் அது ரிப்பேர் பண்றது ரெனியூ பண்றதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30,000 வரைக்கும் தான் டிடக்ஷன் தருவாங்க. அதாவது நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக இருந்தா 2 lakhs வரைக்கும் கிடைக்கும் அக்விசிஷன் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. இதுவே நம்ம வந்து ரிப்பேர் ரெனோவேட் பண்றோம் அப்படின்னா 30,000 வரைக்கும் தான் நமக்கு டிடக்ஷன் கிடைக்கும். இப்ப தேர்ட் இல்லஸ்ட்ரேஷன் பாருங்க. மனாஸ் வந்து 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒன்னு வந்து பாம்பேல அவர் வந்து வேற அவங்க ஃபேமிலி இருக்காங்க. இன்னொன்னு வந்து டெல்லியில இருக்கு. அது அன்ஆக்குபைடா இருக்கு. அவரு சண்டிகர்ல இருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக ரெண்டட் ஹவுஸ்ல. அப்போ அக்விசிஷன் ஹவுஸ் பாம்பேல இருக்கிறதுக்கு வந்து அவர் வந்து 30 lakhs 10%ல லோன் 1422ல எடுத்திருக்காரு. அவர் எதுவுமே அந்த அமௌண்ட் ரீபே பண்ணல. டெல்லி பொறுத்த வரைக்கும் அவர் 5 lakhs வந்து 5 lakhs வந்து 11%ல எடுத்திருக்காரு ரிப்பேர்ஸுக்காக. இப்போ இதை வச்சு வந்து ரிடக்ஷன் என்ன இருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ண டிஃபால்ட் ஆக்டிவிட்டி ஷிஃப்டிங் அவுட்ல இருக்கு. ஓகேவா? இப்போ மனாஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெல் ஆனுவல் வேல்யூவா வந்து பாம்பே டெல்லிக்கு பண்ணலாம். ஏன் அப்படின்னா அதுல இருந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே அவரால் டெலிவரி பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படிங்கும்போது ஒண்ணு வந்து அவரோடது அவங்க ஃபேமிலி இருக்கக்கூடிய செல்ஃப் ஆக்குபைடு, இன்னொன்று வந்து அன்ஆக்குபைடு. ஸோ ரெண்டாவது அவரோட அவர் இருக்கிற வீடுன்னு பார்த்தோம்னா சண்டிகர்ல இருக்கிறது ரெண்டட் ஹவுஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து என்னன்னா எலிஜிபிள் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. இஸ் எலிஜிபிள் ஃபார் எலெக்ஷன் அண்டர் 24B சின்ஸ் ஹி ஹஸ் எக்ஸைஸ் ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் டிஃபால்ட் ஷிஃப்டிங் அவுட் ஆனதுனால இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து பாம்பேல வாங்குறதுக்கு எவ்வளோ 30 lakhs 10%. 30 lakhs 10% தான் 3 lakhs. 3 lakhs போது அக்விசிஷனுக்காக ஓகேவா அக்விசிஷனுக்காக வாங்கியிருக்காங்க. அப்ப வந்து அப் டு 2 lakhs வரைக்கும் இருக்கும். அப்ப ரெஸ்ட்ரிக்டட் டு 2 lakhs 3 lakhs இருந்தாலும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 2 lakhs தான் எடுத்து போயிருவோம். அதுவே டெல்லியில ரிப்பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப எவ்வளவு வாங்கியிருக்காரு 5 lakhs at 11%. அப்ப என்ன வரும்
55,000. ஆனா ரிப்பேர்ஸுக்கு 30,000 வைக்கிட்டான் மேக்ஸிமம். ஸோ 30,000. அப்ப டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அவருக்கு டிடக்ஷன் வரும் அப்படின்னா 2,30,000. அதை வந்து என்னன்னா அது ரெண்டு த்ரீ பார்க்கும்போது அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2 lakhs தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. சர்டிபிகேட் டு பி ஃபர்னிஷ்டு. இப்போ வந்து என்னன்னு பார்த்தோம்னா அசத்து வந்து should furnish a certificate from the person to whom an interest is payable on capital. அதாவது அவங்க இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சர்டிபிகேட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்பதான் அந்த 2 lakhs வந்து அவங்களால எடுத்துக்க முடியும். இப்போ டிடக்ஷன் ஃப்ரம் ஆனுவல் நெட் ஆனுவல் வேல்யூ வந்து டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம். இப்போ டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் 115 பிஎஸ்சியில என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டிடக்ஷன்ஸ் இப்போ லெட் அவுட் ஆவோ டீம்டு லெட் அவுட் ஆவோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் அதுவும் ஃபுல்லா வரும். இது செல்ஃப் ஆக்குபைடு அதாவது அன்ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிஸா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு டிடக்ஷனும் வராது. ஓகேவா? இதுவே ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம் அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிமுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% ஆஃப் என்ஏவி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் இருக்கும். எதுக்கு லெட் அவுட்டுக்கும் டீம் லெட் அவுட்டுக்கும். இதுவே செல்ஃப் ஆக்குபைடாவோ அல்லது அன்ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிஸாவோ இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோடு கேபிட்டல் மட்டும் வரும். அதுலயும் பார்த்தோம்னா அது வந்து அக்விசிஷனுக்காக எடுத்திருக்காங்களா இல்ல ரெனிவல் ரெப்பேருக்காக எடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். அக்விசிஷனுக்காக இருந்தா அப் டு 2 lakhs வரைக்கும். இதுவே அது எப்படின்னா கம்பெனி வந்து வித்தின் 5 years பண்ணிருந்தான். இதுவே வந்து ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனிவல் இருந்தா அப் டு 30,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்ப இந்த அக்விசிஷன் சொன்னோம் இல்லையா அக்விசிஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வித்தின் 5 years பண்ணிட்டாங்க. அதே மாதிரி லெண்டர் கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் பேபிள் சர்டிபிகேட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டுமே எஸ்னா 2 lakhs வரைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அப்ப என்ன பண்றது நமக்கு 30,000 வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். இப்ப வாங்க இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல எப்படி கம்ப்யூட் பண்றதுன்னு. இப்போ வந்து லெட் அவுட் த்ரோ த இயர் லெட் அவுட். அப்ப என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட் பண்ணோம். இயர்ன்றது என்ன சொல்லிட்டோம் எக்ஸ்பெக்டட் ரேட் எப்படி கம்ப்யூட் பண்ணுவோம் முனிசிபல் வேல்யூ பேரண்ட்ல எது ஹையர் பார்ப்போம் அது வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்டோட கம்பேர் பண்ணி எது லோயர்னு எடுத்துப்போம். அதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்ட். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம். அதோட ஆக்சுவல் ரெண்ட் என்ன அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். ஆக்சுவல் ரெண்ட்ல வந்து என்ன பண்ணோம்னா அன்ரியலைஸ்டு ரெண்ட் வந்து அது ஆக்சுவல் ரெண்ட்ல நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆக்சுவல் ரெண்டையும் எக்ஸ்பெக்டட் ரெண்டையும் கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணிட்டு அதுல எது ஹையரோ அதை எடுத்து நம்ம வந்து ஜிஏவின்னு போட்டுருவோம். ஜிஏவில முனிசிபல் டாக்ஸ் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ஏவி கிடைச்சிடும். என்ஏவில 30% டிடக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோடு கேபிட்டல் பண்ணோம்னா நமக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது கிடைச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் அனிருத் ப்ராப்பர்ட்டியோட முனிசிபல் வேல்யூ இல்லைன்னா முனிசிபல் வேல்யூ 1,30,000 பேரண்ட் 1,10,000 ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து 1,20,000 எல்லாமே பர் ஆனம். ப்ராப்பர்ட்டியோட ரெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சுவல் ரெண்ட் 11,000 per month. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அன்ரிலீஸ் ரெண்ட் ஒரு 11,000 இருக்கு. இப்போ எல்லா கண்டிஷன்ஸுமே நம்ம இது பார்த்துட்டோம். இப்போ முனிசிபல் டாக்ஸஸ் வந்து 10% வந்து பே பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோடு கேபிட்டல் 40,000 இருக்கு. இப்போ பார்க்கலாமா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அப்படிங்கிறது என்ன ஃபர்ஸ்ட் முனிசிபல் வேல்யூ 1,30,000 பேரண்ட் 1,10,000 இந்த ரெண்டுல இது ஹையர் 1,30,000 அதே ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 1,20,000 கம்பேர் பண்ணும்போது இது லோயர் 1,20,000 தான். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்ட். நெக்ஸ்ட் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் எவ்வளவு 11,000 per month. 11,000 per month அப்ப 11 into 12 11,000 into 12 போட்டோம்னா 1,32,000. அன்ரியலைஸ்டு ரெண்ட் 11,000 இருக்கு அதை லெஸ் பண்ணலாம் 1,21,000. இப்போ இந்த ரெண்டு இது எக்ஸ்பெக்டட் ரெண்ட் இது வந்து ஆக்சுவல் ரெண்ட் இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணிட்டு இதுல எது ஹையரோ அதுதான் வந்து நான் ஜிஏவியா எடுத்துக்க போறேன். ஸோ ஹையர் எது 1,21,000 அதை வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூவா நான் எடுத்துட்டு அதுல முனிசிபல் டாக்ஸஸ் எவ்வளவு பே பண்ணிருக்காங்க முனிசிபல் டாக்ஸஸ்ல 10%. அப்ப முனிசிபல் டாக்ஸஸ் 1,30,000 இருக்குல்ல முனிசிபல் வேல்யூ அதுல 10% அப்படிங்கிறது என்ன வரும் 13,000. ஸோ அந்த 13,000 லெஸ் பண்ணா 1,08,000. சரிங்களா? இதுல ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 30,000 30%. அதாவது அந்த 1,08,000ல 30% எவ்வளவோ அது இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் 40,000 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 72,400 இருக்கு இல்லையா அதை லெஸ் பண்ணேன் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கு 35,600 இருக்கு இல்லையா இதுதான் நம்மளோட இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் லெட் அவுட் இருக்கு அது பார்ட் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி வேக்கன்ட் ஃபார் பார்ட் ஆஃப் தி இயர். இப்போ லெட் அவுட் வாடகைக்கு விட்டுருக்கோம் அது ஆனால் வருஷத்துல பாதி வருஷம் பாதி நாள் கூட்டி இருக்கு அப்ப வேக்கண்டா இருக்கு அப்ப என்ன பண்ணும் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் கண்டுபிடிக்கிறோம் ஆக்சுவல் ரெண்ட் கண்டுபிடிக்கிறோம்
அந்த ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப ஆக்சுவல் ரெண்ட் லோயரா இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவல் ரெண்ட் தான் இது. அது எதனால அப்படின்னா ஆக்சுவல் ரெண்ட் வந்து வேக்கன்சினால எக்ஸ்பெக்டட் ரெண்டை விட லோயரா இருந்தா ஆக்சுவல் ரெண்ட்டை ஜிஏவியா எடுத்துப்போம். இதுவே வேற ஏதாவது ரீசன்னால இருந்துச்சுன்னா இஆர் வந்து நம்ம ஜிஏவியா எடுத்துப்போம். சரிங்களா? இப்ப ஜிஏவிக்கு அப்புறம் முனிசிபல் டாக்ஸஸ் பெய்ட லெஸ் பண்ணிட்டு நெட் அண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க அதுல 30% டிடக்ஷன் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோட் கேபிட்டல் கால்குலேட் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கணேஷ் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. கணேஷ் வந்து ப்ராப்பர்ட்டி முனிசிபல் வேல்யூ 2,50,000, ஃபேர் ரெண்ட் வந்து 2 லேக், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து 2,10,000, ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும்போது 20,000 பெர் மந்த். எப்ப வெக்கேட் பண்றாங்க? 31/1/2024 வெக்கேட் பண்றாங்க. அன்ரைஸ்டு ரியலைஸ்டு ரெண்ட் வந்து 20,000. ஓகே, டாக்ஸ் வந்து முனிசிபல் டாக்ஸஸ் 8%. இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோட் கேபிட்டல் 65,000. இப்போ இதை வச்சு போலாமா? இப்போ எக்ஸ்பெக்டட் ரெண்ட்ங்கும் போது முனிசிபல் வேல்யூ ஃபேர் வேல்யூ ரெண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்றோம். ஹையர் 2,50,000, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 2,10,000, இந்த ரெண்டுல லோயர் 2,10,000. அதை வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்ட் எடுத்துக்கிறோம். ஆக்சுவல் ரெண்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 2 lakhs இருக்கு. எப்படி 2 lakhs அப்படின்னு பார்த்தோம்னா ஜான்வரி வரைக்கும், ஜான்வரியில லெட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிப்ரவரி மார்ச் இந்த 2 மாசம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 2 மாசம் போக 10 மந்த், அப்போ 10 into 2 lakh 20,000 அப்படின்னா 2 lakhs. ஓகே, 2 lakhs. அதுல 20,000 வந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட், அதை லெஸ் பண்றேன். இப்போ 1,80,000. ஓகே, இப்போ எக்ஸ்பெக்டட் ரெண்ட் இது, ஆக்சுவல் ரெண்ட் இது. ஆக்சுவல் ரெண்ட் வந்து கம்மியா இருக்கு. ஏன், எதனால அப்படின்னா வேக்கன்சினால தான். இஃப் சப்போஸ் வேக்கன்சியா இல்ல அப்படின்னா என்ன கிடைக்கும் அங்க? இப்போ 12 மந்த்துக்கு இருந்தாங்க அப்படின்னா 2,40,000, அதுல 20,000 போச்சுன்னா 2,20,000 வரும். ஓகேவா? ஸோ அப்ப வந்து அது இதை விட அதிகமாக தான் வருது. வேக்கன்சினால தான் அது கம்மியா இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டோமா? அதனால என்ன பண்றோம், நம்ம ஆக்சுவல் ரெண்ட் தான் நம்ம ஜிஏபியா எடுத்துக்கிறோம். இதுவே வேற ஏதாவது ரீசனால இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் ரெண்ட் எடுத்துப்போம். ஓகேவா? இப்ப அடுத்தது முனிசிபல் டாக்ஸஸ் பெய்டு 8% கால்குலேட் பண்ணிடுறோம். அடுத்து அதுல இருந்து 30% டிடக்ஷன், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோட் கேபிட்டல் லெஸ் பண்ணா பேலன்ஸ் அமௌண்ட் தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ செல்ஃப் ஆக்குபைடு அன்ஆக்குபைடுக்கு பார்த்தோம்னா ஆனுவல் வேல்யூ நில்லு. டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் கிடையாது. ஓகேவா? டிடக்ஷன் இ தான் நமக்கு. ஸோ அப்ப வந்து டிடக்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோடு கேபிட்டல்ங்கிறது எப்போ நமக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் டாக்ஸ் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமா இருந்தா எடுத்துக்கலாம். அதுவும் எப்படி வரும்? நம்ம அக்விசிஷன் அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கா அது வந்து அதிக இயர்ஸ் கூட பண்ணிட்டோம் அப்படின்னா 2 lakhs வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிப்பேர் ரெனோவேஷன் இருந்தால் 30,000 வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். ஓகேவா? டோட்டல் எப்படி பார்த்தாலுமே அது அப் டு 2 lakhs வரைக்கும் தான் எடுத்துக்கலாம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோடு கேபிட்டல். எக்ஸாம்பிள், பூர்ணாக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இந்திரா நகர்ல இருக்கு பெங்களூர்ல. அவங்க வந்து அவங்க ஃபேமிலியோட அங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. ரெண்ட் ஆஃப் சிமிலர் ப்ராப்பர்ட்டி இந்த நெய்பர்ஹுட் ரெண்ட் என்ன சிமிலர் ப்ராப்பர்ட்டி நெய்பர்ஹுட் வந்து 25,000 பெர் மந்த். முனிசிபல் வேல்யூ வந்து 2,80,000. நெக்ஸ்ட் முனிசிபல் டாக்ஸஸ் பெய்டு வந்து 8,000. ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்குது. ஏப்ரல் 2017ல 20 lakhs லோன் வாங்கியிருக்காங்க எஸ்பிஐல இருந்து 9%க்கு. எப்போ அப்படின்னா 1/4/2017ல. ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்ப கம்ப்ளீட் ஆச்சுன்னா 30/11/2019 அதை கம்ப்ளீட் ஆச்சு. அக்யூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா 3,60,000. 3/31/3/24 போது பூர்ணா என்ன பண்ணிருக்காங்க 2,40,000 இன்க்ளூடட் இன்ட்ரெஸ்ட் 1,80,000 இன்க்ளூட் ஆனதை பே பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரின்சிபல் பேமெண்ட்டும் அவங்க பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் பண்ண போறோம். டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் ஷிஃப்டிங் அவுட் அப்படின்னா இப்போ என்ன பண்றோம், அவங்களுக்கு செல்ஃப் ஆக்குபைட். ஸோ வந்து நெட் ஆனுவல் வேல்யூ நில்லு. இப்போ இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோடு கேபிட்டல் டிடக்ஷன் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோடு கேபிட்டல் எவ்வளவு? இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 1/4/99க்கு அப்புறம் தான் லோன் எடுத்திருக்காங்க. ஓகேவா? லோன் எடுத்திருக்கும் போது அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் எடுத்திருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 2 lakhs வரைக்கும் எடுத்துக்கலாம். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பேபிள் என்ன 1,80,000 பிளஸ் வந்து 3,60,000ல 1/6 அப்படிங்கும்போது 72,000. ஸோ டோட்டலா தெரியுதா 2,52,000 அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் டோட்டல். ஓகேங்களா? ஸோ அப்ப டோட்டலா இது பண்ணும்போது என்ன ஆயிருக்கு 2,52,000 அப்படியே அதை டிடெக்ட் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு எடுத்துப்போம், லிமிட் மேக்ஸிமம் லிமிட் 2 lakhs வரைக்கும் தான் எடுத்துப்போம். ஸோ 2 lakhs. அப்ப அதுதான் அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் ஆனுவல் வேல்யூ இல்லைங்கிறதுனால அந்த 2 lakhs மட்டும் தான் அவங்களுக்கு வந்து பேபிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோட் கேபிட்டல் கட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து மைனஸ்ல இருக்கு. மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா லாஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா?
ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் ஃபார் பார்ட் ஆஃப் த இயர், செல்ஃப் ஆக்குபைட் ஃபார் பார்ட் ஆஃப் த இயர். பார்ட் ஆஃப் த இயர் லெட் அவுட், பார்ட் ஆஃப் த இயர் செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்னா இஆர் கம்ப்ளீட் பண்றோம். இஆர் எப்படிங்க இருக்கணும் நமக்கு தெரியும். ஆக்சுவல் ரெண்ட் எடுத்துக்கிறோம். அதை வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஜிஏபி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஹையரா தான் இருக்கும். இஆர் ஜிஏபி இஸ் த ஹையர் ஆஃப் இஆர் ஆக்சுவல் ரெண்ட்டையும் செக் பண்ணி பார்த்து அதுல எது ஹையரோ அதை எடுத்துக்க போறோம். ஸோ அதுல இருந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ கிடைச்சிடும். சரியா? அதுல இருந்து நம்ம முனிசிபல் டாக்ஸஸ் பெய்டு லெஸ் பண்ணிட்டு நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதையும் 30% ரிஜெக்ஷன், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டாலர் கேபிட்டல் வந்து டிடக்ஷன் பண்றோம். அதே இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடைக்குது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்ரீமதி ராஜலட்சுமிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அடையாறுல, சென்னையில. முனிசிபல் வேல்யூ வந்து 5 lakhs, ஃபேர் ரெண்ட் 4,20,000, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து 4,80,000. ப்ராப்பர்ட்டி வந்து பர் மந்த்துக்கு 50,000 ரெண்ட் விட்டுருக்காங்க அப் டு டிசம்பர் 2023 வரைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் டெனன்ட் வந்து அதை வெக்கேட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீமதி ராஜலட்சுமி என்ன பண்ணிருக்காங்கன்னா அது செல்ஃப் ஆக்குபேஷனுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்ட் ஃபார் த மந்த் ஆஃப் நவம்பர் அண்ட் டிசம்பர் வந்து அன்ரியலைஸ்டா இருக்கு. எல்லாமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. டாக்ஸ் வந்து முனிசிபல் டாக்ஸ் 12% பே பண்ணிருக்காங்க. அப்புறம் 25,000 வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா ரிப்பேர்ஸ்க்காக வாங்கின லோனுக்கு. இதை வச்சு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், அதுல ஹையர் வந்து எவ்வளோ 5 lakhs முனிசிபல் வேல்யூ. அப்புறம் அதுல இருந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து 4,80,000 இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்பெக்டட் ரெண்ட் 4,80,000. ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ் என்ன? அப் டு டிசம்பர் வரைக்கும் தான். அப்ப என்ன ஒரு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 9 மந்த்துக்கு 45,000 அப்படின்னா எவ்வளவு வரும்? 4,50,000 வரும். அதுல நவம்பர் டிசம்பருக்கு அன்ரியலைஸ்டு. ஸோ 2 மாசத்துக்கு வரல. ஸோ 2 மாசத்துக்கு 250,000 லெஸ் பண்ணணும். இப்போ 4,50,000ல 1 lakh லெஸ் பண்ணனா 3,50,000. அதுதான் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு. ஓகேங்களா? இப்போ ஐ எக்ஸ்பெக்ட் ரெண்ட் 4,80,000, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு 3,50,000. ஸோ இப்போ இதுல எது ஹையர்? எக்ஸ்பெக்டட் ரெண்ட் 4,80,000 தான் ஹையர். ஸோ அது நம்ம எடுத்துக்க போறோம். எடுத்துக்கிட்டு அதுல இருந்து முனிசிபல் டாக்ஸஸ் பெய்டு லெஸ் பண்ணிக்கிறேன். ஆனுவல் வேல்யூ, நெட் ஆனுவல் வேல்யூ கிடைச்சிட்டு அது 30% ரிடக்ஷன், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோடு கேபிட்டல் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி டிடக்ட் பண்றேன். இப்போ ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் என்ன இருக்கோ அதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து டீம்டு டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா அப்ப இஆர் வந்து அதான் டீம்டு டு பி லெட் அவுட் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் ரெண்ட் என்னவோ அதுதான் ஜிஏபி. ஓகேவா? ஸோ எக்ஸ்பெக்ட் ரெண்ட் நம்ம கண்டுபிடிக்க தெரியும். அதை எடுத்து அப்படியே ஜிஏபியா எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்து முனிசிபல் டாக்ஸஸ் பெய்டு லெஸ் பண்ணிக்க போறோம். நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். அதுல 30% டிடக்ஷன், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோடு கேபிட்டல் ரெடி டிடக்ஷன் பண்றோம். அது பண்ணா நமக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். இப்போ கணேஷ்க்கு 3 ஹவுசஸ் இருக்கு. எல்லாமே செல்ஃப் ஆக்குபைடு. ஓகேவா? ஸோ அப்ப இதுக்கு வந்து ப்ரீவியஸ் இயருக்கு எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துட்டாங்கன்னா முனிசிபல் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஃபேர் ரெண்ட் கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வரைக்கும் வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆர் பர்ச்சேஸ் அந்த டேட் கொடுத்துட்டாங்க. முனிசிபல் டாக்ஸஸ் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோ மணி எவ்வளவு, இதுக்கு கரண்ட் இயருக்கு எவ்வளவு, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஹவுஸ் 1, ஹவுஸ் 2, ஹவுஸ் 3. இப்போ ஜிஏவிங்கிறது எக்ஸ்பெக்டட் ரெண்ட்னு சொல்லட்டுமா? எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டுங்கும் போது முனிசிபல் வேல்யூ, ஃபேர் வேல்யூ அதை மேக்ஸிமம் பார்த்து அதுல இருந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணி லோயர் எடுத்துக்க போறோம். ஸோ அதான் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். ஸோ எக்ஸ்பெக்டட் ரெண்ட் 3 வீட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 3,50,000, 3,60,000, 3,75,000. ஏன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுல ஹையர் வந்து 375. அதுல இருந்து இது வந்து கம்மியா உள்ளது 350. எப்போ 350 எடுத்துக்கணும். இங்க ரெண்டுல ஹையர் 360. 360ல லோயர் வந்து இதுவான்னு பார்த்தோம்னா 360 தான். அதை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதுல ஹையர் வந்து 380. அது கம்பேர் பண்ணும்போது லோயர் 375. அப்ப என்ன 350, 360, 375. இதானே நமக்கு இஆர் வந்திருக்கு எக்ஸ்பெக்ட் ரெண்ட். அதான் வந்திருக்கு 350, 360, 375. நெக்ஸ்ட் முனிசிபல் வேல்யூஸ் பெய்டு. முனிசிபல் டாக்ஸ் எவ்வளவு பே பண்ணிக்கோமோ லெஸ் பண்ணிட்டோம். அதுலேயும் 30% டிடக்ஷன் எடுத்தாச்சு. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோட் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அந்த டிஃபால்ட் டாக்ஸ் எலிஜிபிள் இருந்தாங்கன்னா ஓகேவா? இப்போ டிஃபால்ட் டாக்ஸ் எலிஜிபிள்னா ஏதாவது 2 ஹவுஸுக்கு தான் வரும். 2 ஹவுஸ் தான் நம்ம செல்ஃப் ஆக்குபைடா எடுத்துக்க முடியும். இப்போ 1 and 2 செல்ஃப் ஆக்குபைடுன்னு எடுத்துட்டு 3 லெட் அவுட்னு எடுத்துப்போம். இப்போ 1, 2 செல்ஃப் ஆக்குபைடா அப்ப அதுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது, டிரெக்ஷன் கிடையாது, நில்ல ஆனுவல் வேல்யூ. இப்போ டீம் லெட் அவுட்டா இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் மட்டும் அப்ப அவங்களுக்கு வந்து 73,640 வரும். இதுவே 1ம் 3யும் ஓகேவா? 1ம் 3யும் செல்ஃப் ஆக்குபைடு, 2 மட்டும் டீம்டு லெட் அவுட் அப்படின்னா அப்ப என்ன கிடைச்சிருக்கு? 1, 3 செல்ஃப் ஆக்குபைடு. ஸோ வந்து நில்லு, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிலேஷன் வராது. லெட் அவுட் என்னவோ அந்த அமௌண்ட் மட்டும் எடுத்துப்போம்.
ஆப்ஷன் 3 என்ன, 2 3 செல்ஃப் ஆக்குபைடு 1 லெட் அவுட். அப்ப என்ன கிடைச்சிருக்கு, 2,18,000 அதான கிடைச்சிருக்கீங்க. ஓகே, அதை எடுத்துக்கோ. இது எப்பன்னா அண்டர் செக்ஷன் 115BAC டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்ல வந்தால், ஷிஃப்டிங் ஆஃப் வந்துச்சுன்னா அந்த இதை எடுத்துக்கோ. இல்ல இப்ப அவங்க எப்படி எதை அவங்களுக்கு பெனிஃபிஷியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 தான் பெனிஃபிஷியல், ஏன்னா அங்கதான் 73,000 வருது. ஸோ அவங்க என்ன பண்ணணும், ஹவுஸ் 1 2 வந்து செல்ஃப் ஆக்குபைடா எடுத்துட்டு ஹவுஸ் 3 மட்டும் டீம்டு லெட் அவுட்டா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இதுதான் டாக்ஸ் கம்மியா வருது. ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியல். இதுவே அவங்க வந்து ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் டாக்ஸ் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமா இருந்தால் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஷிஃப்டிங் அவுட்டா இருந்தாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன் வந்து 30,000 ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுது. ஸோ அப்ப வந்து ஹவுஸ் 2 இருக்கு இல்லையா, ஹவுஸ் 2க்கு வாங்க. ஓகேங்களா, இப்போ ஹவுஸ் 2ல இங்க வந்து 55,000 டிடக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 55,000 வருது, அது வந்து 30,000 வந்து கம்மியாயிடும். ஸோ இப்போ இங்க வந்து ஒரு 30,000 எக்ஸஸா தான் வரப்போகுது. ஓகேவா, அந்த அமௌண்ட்டை நமக்கு ஒரு எக்ஸஸா 30,000. அப்போ அதனால வந்து நெகட்டிவ்ல உங்களுக்கு 30,000 காமிச்சிருக்காங்க. இந்த 30,000 வந்து எக்ஸஸா நம்ம எடுத்திருப்பாங்க, அதனால அதை லெஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 73ல இந்த 30,000 லெஸ் பண்ணா 43. இதுவே 1 3 செல்ஃப் ஆக்குபைடா வச்சு 2 லெட் அவுட்டா விட்டால் 2 அந்த அமௌண்ட் வந்தது. இங்க வந்து செல்ஃப் ஆக்குபைட்ல அந்த இது எடுத்துக்க கூடாது நம்ம, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோடு கேபிட்டல். ஸோ ஓகேவா, அதை வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லெஸ் பண்ணா 1,840 தான் வருது. அதை நம்ம வந்து இங்க எடுத்துக்க முடியும். ஸோ அதை எடுத்துக்கிட்டோம்னா அது லெஸ் பண்ணா 1,840 ஆயிடுச்சா. ஓகே, தென் ஆப்ஷன் 3 என்ன, ஹவுஸ் 2v3 செல்ஃப் ஆக்குபைடா விடுறோம். 2v3 செல்ஃப் ஆக்குபைடா விட்டுட்டு ஹவுஸ் 1 என்ன பண்றோம், நம்ம டீம் லெட் அவுட்டா விடுறோம். டீம் லெட் அவுட்டா விட்டா என்ன வரும், ஹவுஸ் 1க்கான இது இருக்கும், ஹவுஸ் 2ல வந்து 30,000 இருக்கு, ஹவுஸ் 3ல 1,75,000 இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா 90,800 வருது. சரியா, ஸோ இப்போ அந்த ரெண்ட் எல்லாம் சேர்த்தோம்னா இப்போ இதுல எது அவங்க பெனிஃபிஷியரி, 90,800 இருக்கு, இங்க 1,840, இங்க 43,640. இப்போ 1,840 தான் பெனிஃபிட். அப்ப என்ன பண்ண, ஆப்ஷன் 2, அதாவது ஆப்ஷன் ஹவுஸ் 1 and 3 செல்ஃப் ஆக்குபைடா வச்சுட்டு ஆப்ஷன் ஹவுஸ் 2 வந்து லெட் அவுட்டா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட். ஓகேவா, இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில வந்து போர்ஷன் லெட் அவுட், போர்ஷன் செல்ஃப் ஆக்குபைடு. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிரேம்க்கு வந்து மெட்ராஸ்ல ஹவுஸ் இருக்கு, அதுல வந்து செல்ஃப் ஆக்குபைடு 1/3 ஆஃப் த போர்ஷன் வந்து லெட் அவுட், 2/3 வந்து செல்ஃப் ஆக்குபைடா வச்சுட்டு 1/3 வந்து லெட் அவுட்டா விட்டுருக்காங்க. ரெண்ட் வந்து 8,000 per month, முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், முனிசிபல் டாக்ஸ் ரேட்டு எல்லாம் கொடுத்தாங்க. லோன் 25 lakhs வாங்கியிருக்காங்க ஃபார் அக்வயரிங் த ப்ராப்பர்ட்டிக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தா 1,20,000 பே பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ இதை வச்சு அவங்களோட ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமா இருக்கும்போது உங்களுக்கு எப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ 2/3 ஆஃப் த யூனிட் வந்து செல்ஃப் ஆக்குபைடா, அப்போ அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஆனுவல் வேல்யூ கிடையாது, நில்லு. ஸோ லெட் அவுட்டா இருக்கிறது 1/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான். அப்போ ஆனுவல் வேல்யூ 1/3 எவ்வளோ, இப்போ முதல்ல வந்து செல்ஃப் ஆக்குபைடுக்கு பார்த்துருவோம். 2/3 செல்ஃப் ஆக்குபைடா, ஸோ ஆனுவல் வேல்யூ இல்லா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 30%. லெஸ் 2/3 ஆஃப் 1,20,000. 1,20,000 நமக்கு என்ன, இன்ட்ரெஸ்ட் பேபிள் ஆன் லோனு. ஸோ அந்த 1,20,000ல 2/3 எவ்வளவு, 80,000. அதை மட்டும் எடுத்துக்கோ. ஸோ இன்கம் ஃப்ரம் யூனிட் 1 செல்ஃப் ஆக்குபைட்னா லாஸ் 80,000. அதுவே 1/3 லெட் அவுட் இருக்கு இல்லையா, அந்த லெட் அவுட்டுக்கு இப்போ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து 1,10,000 தான் எடுத்துக்க போறோம். ஏன் அப்படின்னா 3,30,000ல 1/3 தான் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எல்லாத்துலயுமே 1/3 தான் எடுக்க போறோம் கொடுத்துருக்கிற வேல்யூல. ஸோ அதை வச்சு நம்ம எக்ஸ்பெக்டட் ரெண்ட் கண்டுபிடிக்கிறோம், ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், ஜிஏவி கண்டுபிடிச்சிட்டு அதுல இந்த அமௌண்ட் பே பண்ணது லெஸ் பண்ணிக்கிறோம், டிடக்ஷனு, இன்ட்ரெஸ்ட் பேபிள் எல்லாத்தையும் பண்ணோம்னா பேலன்ஸ் இருக்கிறது இன்கம் ஃப்ரம் இது கொடுத்துருக்கோம். ஸோ இது எவ்வளவு கிடைச்சிருக்கு, யூனிட் 2ல இருந்து 23,000, அங்க வந்து நெகட்டிவ்ல 80,000, இங்க வந்து 23,000. டோட்டலா ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணோம்னா லாஸ் வந்து 57,000. ஓகேங்களா, ஸோ 57,000 லாஸ்ல இருக்கு டோட்டலா உங்களுக்கு. ஓகே, இப்படிதான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ ஒரு போர்ஷன் வந்து ஆக்குபைடாகவும் இருக்கு, செல்ஃப் ஆக்குபைடா இருக்கு, பேலன்ஸ் போர்ஷன் வந்து லெட் அவுட் இருந்தது அப்படின்னா inadmissible deduction. Inadmissible deduction அப்படின்னா செக்ஷன் 25ல இருக்கு. இப்ப இன்ட்ரெஸ்ட் சார்ஜபிள் அண்டர் திஸ் ஆக்ட் விச் இஸ் பேயபிள் அவுட் சைட் இந்தியா ஷல் நாட் பி டிடக்டட். அவுட் சைட் இந்தியா டாக்ஸ் வந்து பே பண்ணிருக்காங்க, அது டாக்ஸ் ஹாஸ் நாட் பீன் பேட் ஆர் டிடக்டட் ஃப்ரம் சச் இன்ட்ரெஸ்ட்னாலோ,
அல்லது in respect no person in India could treated as an agent. இந்தியாவுக்கு எந்த பர்சன் ஏஜென்டா ட்ரீட் பண்ணாமையோ இருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த ரிடக்ஷன் அட்மிசபிள் கிடையாது. அவுட் சைடு இந்தியாவில் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் உள்ளதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.